என்ன ஜோயா, ஏதோ புக் பார்க்கலான்னு வர சொன்னியே? ஓ, அதுதான் இந்த புக்கா? கலரிங் புக் மாதிரியே இருக்கே. இல்ல, என்னமோ எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு? ஓ, ஸ்கிராப் புக்கா? நம்ம ஸ்கூல்ல தான் ஸ்கிராப் புக் ஆக்டிவிட்டி எல்லாம் இல்லையே. இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? இத பார்க்க தான் வர சொல்லியிருந்தியா? ஆமாடா மணி, இந்த புக் காமிக்கலாம்னு உங்க எல்லாரையும் வர சொன்னேன். நானும் சாராவும் வேற ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தோம்லடா, அங்க ஆக்டிவிட்டி மார்க்காக ஸ்கிராப் புக் பண்ண வச்சாங்கடா. இதுல இருக்கிற எல்லாமே கஷ்டப்பட்டு நானே பண்ணதுடா. இதெல்லாம் பார்த்தாதான் ஜோயானா சும்மாவா, எனக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான்டா நான் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். வேணா பாரு, நீங்களே அசந்து போயிருவீங்க. ஹே ஜோயா, சும்மா கதை விடாத. இதெல்லாம் பண்றதுக்கு மம்மி உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சும்மா தூக்கிட்டு வந்து நீ தான் பண்ணன்னு சொன்னா நாங்கெல்லாம் நம்பிடுவோமா என்ன? சரி விடு சாரா, அவ தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாள்ல, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா மம்மி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா ஜாயா பண்ணியிருக்க போகிறா. போது போது நிறுத்துங்க. என்னை பத்தி ஏதாவது சொல்லலைன்னா உங்க யாருக்கும் தூக்கம் வராது. ஹே, இங்க பாத்தீங்களா? இதுதான் என்னோட ஸ்கிராப் புக். லேடி பக், பட்டர்ஃப்ளை, டால்னு கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இதுதான் என்னோட தமிழ் அசைன்மெண்ட். வெஜிடபிள் தீம் பண்றதுனால வெஜிடபிள்ஸ் பாஸ்கெட்ல இருக்கிற மாதிரி டிரா பண்ணி கட் பண்ணி ஒட்டி இருக்கேன். அதுக்கப்புறம் கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி டெக்கரேஷனுக்காக ஒட்டி இருக்கேன். இந்த பிரிஞ்சால் எப்படி பண்ணேன்னு தெரியுமா? இன்விடேஷன் கார்டுல ஷேப்பா கட் பண்ணி பிரிஞ்சால் ஷேப்ல ஒட்டி இருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோவும் லேடிஸ் ஃபிங்கரும் கலர் பேப்பர்ல பண்ணி ஒட்டி இருக்கேன். கலர் பேப்பரில் தானே கட் பண்ணி ஓட்டியிருக்கேன். இதுதான் இவ்வளோ சீன் போட்டியா? இதை விட சூப்பராக நாங்களே பண்ணுவோம். இது வெறும் ட்ரைலர் தான்டா. மத்த அசைன்மென்ட்லாம் பார்த்தா நீ இந்த மாதிரி பேச மாட்டாவா? மத்ததெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசு. அப்புறம் தமிழ் அசைன்மென்ட்ல உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கேரட், தேங்காய், பீட்ரூட் இதெல்லாம் நான் வந்து ஒயிட் பேப்பர்ல டிராயிங் பண்ணி அழகா கலர் பண்ணி அதுல கட் பண்ணி ஒட்டி இருக்கேன். அப்புறம் ஜிகே அசைன்மென்ட்ல டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ். இதுல ஃபர்ஸ்ட் நான் ட்ரீ ஹவுஸ் டிரா பண்ணிருக்கேன். வுட் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக மரத்தூள கம் போட்டு பேஸ்ட் பண்ணிருக்கேன். விளையாடுறதுக்கு ஒரு ஊஞ்சலும் அதுக்கப்புறம் ஒரு டயரும் வரைஞ்சிருக்கேன். டென்ட்டுக்கு சிம்பிளா கிளிட்டர் போட்டு கம் போட்டு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா ஹட் வரைஞ்சிருக்கேன். ஹட்டுக்கு வந்துட்டு தேங்காய் நார் எடுத்து அதோட குடிசைக்கு அழகா கொடுத்தாச்சு. அப்புறம் அபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லா தீக்குச்சி எடுத்து அதுக்கு விண்டோக்கு அப்புறம் வந்து டோருக்கு எல்லாமே கொடுத்து அபார்ட்மெண்ட்டும் முடிஞ்சுச்சு. இப்போ நான் பங்களா டிரா பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? கலர்ஃபுல்லா சூப்பரா பெரிய பங்களாவா டிரா பண்ணேன். அப்புறம் கேரவன் வரையறதுக்காக கேரவன் வரைஞ்சு ஃபுல்லா ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. இப்போ பாருங்க என்னோட டேலண்ட் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்புறம் ஹவுஸ் போட் பண்ணிருக்கேன். பாத்தீங்களா? அதுல பச்சை பயிறு, வெந்தயம், அதுவும் பாசி பருப்பு அதை யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். அப்புறம் இக்ளூவோட எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். பரவாயில்லையே ஜோயா, நீ சொன்ன மாதிரியே சூப்பரா பண்ணிருக்கியே. நான் கூட ஏதோ மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, இந்த ஹவுஸ் போட்ல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தானியங்கள் எல்லாம் காணுமே. என்னாச்சு ஜோயா, சாப்பிட்டியா? ஓ, அதுவாடா மணி, 2 இயர்ஸ் ஆச்சுல, அதனால தான் வண்டு வந்துருச்சு. தானியங்கள் புக்ல இருந்தா கூட வண்டு விட்டு வைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? இங்க பாத்தியா? மேத்ஸ் அசைன்மென்ட்ல நம்பர்ஸ் பண்ணிருக்கேன். அதுவும் அழகா புழு வரைஞ்சு அந்த புழுவோட உடம்புக்குள்ள ஃபோம் ஷீட்ல 1 2 3 வரைஞ்சு கட் பண்ணி ஒட்டி இருக்கேன். சூப்பரா இருக்குல கலர்ஃபுல்லா? ஆமா ஆமா, நல்லா இருக்கு ஜோயா. தேங்க்ஸ் ஜாமனி, நீ தான் எப்பவுமே நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்க. இங்க பாத்தியா? 0க்கு எதுவுமே வைக்கல. அப்புறம் 1க்கு வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் கட் பண்ணி உள்ள வச்சாச்சு. 2க்கு 2 ஃப்ராக்ஸ் வச்சாச்சு. 3க்கு 3 ஹேண்ட்ஸ் வச்சாச்சு. 4க்கு 4 மேங்கோஸ், 5க்கு ஸ்டார்ஸ், 6க்கு லாலிபாப்ஸ், 7க்கு ராக்கெட்ஸ், 8க்கு ஃப்ளவர்ஸ், 9க்கு ஹார்ட்ஸ், 10க்கு பலூன்ஸோட ஃபினிஷ் பண்ணியாச்சு மேக்ஸ். நெக்ஸ்ட் நான் இங்கிலீஷ் அசைன்மென்ட்ல எஃப்எல் வேர்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சார்ட் பேப்பர் அழகா கட் பண்ணி ஒட்டி அதுல பழைய புக்ல இருந்து எஃப்எல் வேர்ட்ஸ்ல என்னெல்லாம் பிக்சர் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி ஒட்டி அழகா டெக்கரேட் பண்ணி அந்த எஃப்எல் வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி வேற கலர்ல கொடுத்து சூப்பரா எழுதி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் தமிழ் அசைன்மென்ட்ல மெய்யெழுத்துக்கள் 18 டிரா பண்ணி அதுல கம் போட்டு கிளிட்டர்ஸ் போட்டு அழகா டஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். மேத்ஸ்ல நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ல எல்லா ஷேப்ஸும் கட் பண்ணி அந்த ஷேப் அழகா கட் பண்ணி மேத்ஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் EVSல ஏன் எழுதுறதுக்காக ஸ்டார்ஸ் ஏ ஷேப்ல கட் பண்ணி ஒட்டியிருந்தேன். 2 இயர்ஸ்ல அதெல்லாம் எங்க போச்சுனே தெரியலப்பா. பரவாயில்ல. கிசன் தட்டுக்காக நான் சின்ன ஆராவோ கிசனும் பெரிய ஆராவோ தட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹூக்கு, டிஷ்யூ, கிளிட்டர் அதெல்லாம் வந்து சும்மா சிம்பிள் காமிக்கிறதுக்காக ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல ஆப்போசிட்ஸ் பண்ணியிருந்தேன். அது டெக்கரேட்டிவா இருக்கிறதுக்காக கலர் செல்லோ டேப் எடுத்து கட் பண்ணி ஸ்கொயரா ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் நான் மேத்ஸ்ல அடிஷன் பண்ணேன். அதுல வந்து பட்ஸ், பிஸ்தா ஷெல், ஹூக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு கவுண்டிங்ஸோ அந்த அளவுக்கு ஒட்டி சூப்பரா பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் சயின்ஸ் ப்ராஜெக்ட். இதான் என்னோட ஃபேவரட். இதுல என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபிளாக்ல இருக்கிற கிரீன் கலருக்காக நான் பச்சை பயிரும், சென்டர்ல இருக்கிற ஒயிட் கலருக்காக அரிசியும், மேல இருக்கிற ஆரஞ்சு கலருக்காக நான் மைசூர் பருப்பு யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஜோயா,
உன்னோட ஸ்கிராப் புக் ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சோயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.